ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாருண்யாஸ் குட்டி சுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான ரெசிபிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஒரு கிலோ பிரியாணிக்கு 200 கிராம் எண்ணெய். எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ், பட்டை, லவங்கு, கிராம்பு, ஆர்பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, 3 பிரிஞ்சி இலை போடுறேன். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஃப்ரை ஆனப்புறம் நம்ம ஸ்லைஸாக மெல்லிஸாக நறுக்கி வச்சுருக்க ஒரு 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் கைவிடாமல் வதக்கிட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. வெறும் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. போது கிரேவி பதத்துக்கு வரும்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போது கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மசாலாவோட கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வதக்கி விட்டுருக்க எல்லா சிக்கன் எல்லாம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம எந்த கலரும் சேர்த்துல, ஆனாலும் நல்ல கலராக இருக்குது பிரியாணி. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, நல்ல பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இந்த கிரேவி கண்டினியூ கொஞ்சம் திக்காகட்டும். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்ல திக் கிரேவி கண்டிஷனில் வந்துருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது வேணும், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும், காரம் கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நம்ம 2 கப்பு அரிசி எடுத்திருக்கோம். அதனால் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். அளவு மட்டும் கரெக்டாக வைங்க, இல்லைன்னா அரிசி குழஞ்சி போயிடும். அப்புறம் பலன்னு வராமல் இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. கலரி விட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி விட்டுடுங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறோம். இப்போ அரிசி போட்டாச்சு. ஒரு கலரி மறுபடியும் தட்டு போட்டு மூடி விட்டுடுங்க. அரிசி நல்லா வெந்து வரட்டும். பாதி அரிசி வேகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டுக்காக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். விட்டுடுங்க. இது பாருங்கள், ரைஸ் ஆஃப் பாயில் வெந்துருச்சு. இந்த டைமில் கேஸை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. விட்டுட்டு ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தம் பண்ணிடுங்க. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சூடான சுவையான பிரியாணி ரெடி. பாருங்கள், நல்லா பலன்னு எப்படி வந்திருக்குன்னு. வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.